ஹாய் ஆல் சண்டே நைட் வரும்போதே பூ வாங்கிட்டு வந்து ஒரு ₹50 வாங்கிட்டு வந்து நெறைய குடுத்துருந்தாங்க. சரி அத வாங்கிட்டு வந்து கட்டிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து நானு அடுப்புல வந்து சாதம் வச்சுருந்தேன். ஜிக்கு வந்து சாதம் தான் வேணும் அப்டின்ட்டாரு. மாவு வாங்கலான்னு பார்த்தேன். பட் வந்து மாவு கடை இல்லாதனால சரி சாதமே வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சாதம் வச்சிருந்தேன். பிளஸ் வந்து மீன் குழம்பு வேற இருந்ததா, சரி சாதத்துக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் கிரேவிங்ஸா இருந்தது. மீன் குழம்பு, முட்டை, சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிடணும் அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்து ஜியுமே கேட்டாரா, சரி ஓகே. பழிய தூக்கி ஜி மேல போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, சாதமையும் அடுக்க வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த பூவையும் கொஞ்சம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு பூ கட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா மல்லி கொஞ்சம் டக்கு டக்குன்னு கட்டிடலாம். ஆனா முல்லைப்பூன்றது வந்து அது வாசனை நல்லா இருக்கும். ஆனா அது கட்டுறத நினைச்சா தான் கொஞ்சம் கடுப்பாவும். அது குட்டி குட்டியா இருக்குமா, அத எடுத்து எடுத்து வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப போரா இருக்கும். ஆனா மல்லி வந்து நம்ம டக்கு டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். இப்ப கட்டிட்டா நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை சாமிக்கு போட யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட்டி முடிச்சுட்டேன். அது கட்டி முடிச்சதுக்கு ஒரு 3 1/4 முழம் கிட்ட வந்து அப்புறம் அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க சாதம் வடிக்கிற டைம்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன். சாதம் வடிச்ச தண்ணி அப்படியே கால்ல ஊத்திச்சு. நல்ல வேளை கொஞ்சம் தான் ஊத்திருந்தது. நெறைய ஊத்தியிருந்தா அவ்வளவுதான். காலுக்கு ஒரு 5 நாள், 6 நாளுக்கு ரெஸ்ட் தாங்க குடுத்துருக்கணும். 5 நாள், 6 நாளுக்கு ரெஸ்ட் குடுக்கறது கூட பரவாயில்லங்க. அது பாட்டுல வலிச்சுக்கிட்டே இருக்கும். கிச்சன்ல இருந்து வேலை செய்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதையுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஆம்லெட் மாரி போட்டு, இன்னைக்கு சண்டே மார்னிங் நான்வெஜ் எதுவுமே எடுக்கலங்க. ஈவினிங் போல தான் மீன் வாங்கிட்டு வந்து அத கிளீன் பண்ணி குழம்பு வச்சிருந்தேன். வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சு ஊத்தி வைப்பாங்கல்ல, அது மாரி தான் வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ.